Class 12 Unit number 13 Organic Nitrogen Compound. இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார்பைல் அமீன் டெஸ்ட். அமீன் அப்படின்னா NH2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. அப்போ கார்பைல் அமீன்னா யார் சார் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பில் சயனைடு ஐசோசயனைடுன்னு ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பு படிச்சிருப்போம். அதில் ஐசோசயனைட் NC இவங்க தான் ஐசோசயனைட் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான சஃபிக்ஸ் நேம் இஸ் கார்பைல் அமீன். இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். NC அப்படின்றது ஐசோசயனைட் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான பிரிபிக்ஸ் நேம் ஐசோசயனோ, சஃபிக்ஸ் நேம் கார்பைல் அமீன். அப்போது கார்பைல் அமீன் டெஸ்ட் நம்ம பண்ணோன்னா ப்ராடக்ட்டு கார்பைல் அமீன் கிடைக்கிறாங்க. ரியாக்டன்ட்டு இந்த ரியாக்ஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் அலிபேட்டிக் பிரைமரி அமீன், அலிபேட்டிக் பிரைமரி அமீன் ஆர் அரோமேட்டிக் பிரைமரி அமீன். react with chloroform CHCl3 chloroform and alcoholic KOH to give product unpleasant smell with isocyanate product. Unpleasant smell with isocyanate product. This isocyanate product ஓட suffix name தான் கார்பைல் அமீன். இப்போ அலிபேட்டிக் பிரைமரி அமீன். அமீன்னா NH2 இருக்கிறது. அலிபேட்டிக் அப்படின்னா லாங் செயின் கார்பனில் NH2 ஜாயிண்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் அலிபேட்டிக் அமீன். அப்போ பிரைமரி அப்படின்னா சார் NH2 ஃபங்க்ஷனல் குரூப்பு டைரக்டாக பாண்ட் வித் ஒன் கார்பன் ஆட்டம் இஸ் கால்டு பிரைமரி அமீன். ஃபார் எக்ஸாம்பிள் C2H5 எத்தில் ஜாயிண்ட் NH2 அமீன் குரூப் இஸ் கால்டு பிரைமரி அமீன். Aromatic primary amine means aromatic means benzene ring present. Primary amine means same NH2 functional group bond with only one carbon atom. பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு NH2 ஆட் ஆயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு பேர் அனிலின். இந்த அனிலின்னு நம்ம அரோமேட்டிக் பிரைமரி அமீன்னு சொல்கிறோம். So aliphatic primary amine or aromatic primary amine react with chloroform and alcoholic KOH product unpleasant smell with isocyanate means carbyl amine product form ஆகுறாங்க. இதுக்கு உண்டான reaction. So aliphatic primary amine ethyl amine C2H5 NH2 ethyl amine react with chloroform plus alcoholic KOH to give product isocyanate means carbyl amine form ஆகுறாங்க. ஸோ எத்தில் அமீன் 1 மோல் எடுத்துக்கணும், குளோரோஃபார்ம் 1 மோல்ஸ் நம்ம எடுத்துக்கணும். தென் KOH மட்டும் பாருங்கள் இங்கே 3ன்னு இருக்காங்க. இந்த 3 குளோரினும் பொட்டாசியம் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆக போகிறாங்க. அதனால் KOH 3 மோல்ஸு எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற
3 குளோரின் ஆட்டமும் இங்கே இருக்கிற 3 பொட்டாசியம் ஆட்டமும் சேர்ந்து 3 KCl ஃபார்ம் ஆகுறாங்க. இப்போ 3 KCl பொட்டாசியம் குளோரைட். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன், இந்த குளோரோஃபார்மில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், தென் இந்த பொட்டாசியம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் இருக்காங்க பாருங்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போது 3 + 3 6 ஹைட்ரஜன் ஆட்டம் 3 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தாங்கன்னா 3 வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆகலாம். 3 வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுறாங்க. ப்ளஸ்ஸு ரிமைனிங் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், இவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க. இந்த ரியாக்டண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மட்டும் இருப்பாங்க. இந்த கார்பன் நைட்ரஜன் கூட வந்து சேர்ந்தாங்கன்னா கிடைக்கிற ப்ராடக்ட் தான் ஐசோசயனைட். எத்தில் ஐசோசயனைடு நம்ம ஐசோசயனைடுன்னு எழுதிக்கலாம். இவங்கள தான் நம்ம கார்பைல் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ கார்பைல் அமீன் டெஸ்ட்டில் ரியாக்டண்ட்டாக நம்ம யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரைமரி அமீன். இந்த கார்பைல் அமீன் டெஸ்ட்டு பிரைமரி அமீனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்பைல் அமீன் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபை தி பிரைமரி அமீன். இங்கே எழுதிடுறேன். கார்பைல் அமீன் used to identify primary amine. பிரைமரி அமீன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கார்பைல் அமீன் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். கார்பைல் அமீன் டெஸ்ட் அப்படின்றது அலிபேட்டிக் பிரைமரி அமீன் ஆர் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் அண்டு ஆல்கஹாலிக் KOH அன்பிளசன்ட் சுமல் வித் ஐசோசைனைட் கார்பைல் அமீன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கு உண்டான ரியாக்ஷன் எத்தில் அமீன் அலிபேட்டிக் பிரைமரி அமீனை நம்ம எடுத்துக்கிட்டோம். ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் அண்டு 3 moles KOH 3 பொட்டாசியமும் 3 குளோரினும் சேர்ந்து 3 KCl வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு எத்தில் அமீனில் இருக்கிற 2 ஹைட்ரஜன், குளோரோஃபார்மில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன், KOH இருக்கிற 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன். இப்போ 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடுறாங்க. ரிமைனிங் இந்த 2 ரியாக்டன்ட்லையுமே கார்பன் மட்டும் இருக்காங்க. இந்த கார்பன் இந்த நைட்ரஜன் கூட போயிட்டு சேர்ந்தாங்கன்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் தான் எத்தில் ஐசோசயனைட். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு உண்டான சஃபிக்ஸ் நேம் தான் கார்பைல் அமீன். இந்த கார்பைல் அமீன் டெஸ்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரைமரி அமீனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. I hope you understand this video. Share your friends. Thanks for watching this video.